ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் நைட் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் அட்வான்ஸ்டான ஏவுகணையான கோராம் ஷஹர் மிசைல்ஸ் வச்சு வந்து பிரேக் விடாம, அதாவது இடைவிடாம தாக்குனதுல டெல் அவீவ் சிட்டில பெரும்பாலான இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உரு தெரியாம அழிஞ்சிருக்குன்னு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் கிட்ட இருக்கிற ஏவுகணையில மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறது 5 மிசைல்ஸ் தான். ஆனா இந்த போர்ல இப்போதைக்கு வெறும் 3 மிசைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 வந்து அப்படியே பத்திரமாவே வச்சிருக்காங்க. சோ இந்த 3 ஏவுகணையே நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும், இஸ்ரேலும் வந்து ரொம்ப பயங்கரமா அடி வாங்கி, ஏன்டா இவங்க மேல கைய வச்சோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். இன்னும் யூஸ் பண்ணாத இந்த 2 ஏவுகணைய பத்தி நெனச்சாலும் அவங்களுக்கு வந்து கதி கலங்குதாம். ஏன்னா, இந்த 3 மிசைல்ஸே வந்து அவங்கள வந்து இப்படி ஓட விட்டு அடிக்குதே. அந்த 2 ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும்னு, அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாமே பயந்துட்டு இருக்காங்க. சோ எது எப்படி ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த வேர்ல்டு வார்ல முன்னோக்கி போயிட்டு இருக்கிறது ஈரானும் அவங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த அட்வான்ஸ்ட் மிசைல்ஸ் பத்தி தான் வந்து இந்த உலகம் ஃபுல்லா வியந்து ரொம்ப பயந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம வந்து டெய்லி நியூஸ்லயே நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே நான் தான் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான், மோஸ்ட் பவர்ஃபுல் நான் தான் அப்படின்னு வந்து சும்மா சீன் காட்டிட்டு சுத்திட்டு இருக்கிற அமெரிக்காவே வந்து திணற வச்ச ஈரானோட இந்த ஏவுகணைகளை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து கொஞ்சம் கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அந்த 3 மிசைல்ஸ் ஏன் அந்த 5 மிசைல்ஸ் பத்தி கூட நாம வந்து நல்லா கிளியரா பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம அந்த மிசைல்ஸ பத்தி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இப்போ ஈரான் கூட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்துற இந்த வேர்ல்ட் வார் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறத நம்மளால இந்த டெய்லி நியூஸ்ல இருந்து நல்லா கிளியராவே பார்க்க முடியும். சோ அதுல இப்ப வரைக்கும் ஈரான் தான் வந்து ரொம்ப வெறியோட இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா படைகளோடு பயங்கரமா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். சோ இதுல ஈரானை சுத்தி இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கிட்டத்தட்ட அமெரிக்காவோட எல்லா மிலிட்டரி பேஸையும் அழிச்சிட்டாங்க. சோ இந்த தாக்குதல அமெரிக்கா உட்பட பல நாடுகளே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா ஈரான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஆச்சரியமா இருந்தாலும், அதுக்கு இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் வந்து ஒரு ரொம்ப பயத்திலே இருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். ஈரானோட இந்த கடுமையான தாக்குதல சமாளிக்க முடியாம, பெரும்பாலான அமெரிக்கா படைகள் திணறிக்கிட்டு இருக்காங்களாம். இதுல நெறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் செத்தும் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் மேலயும் ஈரான் வந்து ரொம்ப கடுமையா தாக்குதல் நடத்துறதால, பெரும்பாலான அண்டை நாடுகள், இனிமேல் நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டாங்களாம். சோ அதனால நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் ஆகிய மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப கடைசியா உக்ரைன் கிட்ட சப்போர்ட் கேட்டு இருக்காருன்னு நியூஸ் சொல்றாங்க. சோ இந்த வார பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவை விட ஈரானுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற இஸ்ரேல் தான் வந்து பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்குன்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கு மேல இருக்கிற இந்த கோவத்தாலையும், அவங்களோட லீடர் ஆகிய காமேனிய அசாசினேட் பண்ணதாலயும், ஈரான் மேல சும்மா வந்து பிளான்லாம் இல்ல. கன்னா பின்னான்னு வந்து போட்டு தாக்குதல் நடத்தி, பல முக்கியமான இடங்கள ஊரு தெரியாம அழிச்சிட்டதா சொல்றாங்க. சோ இஸ்ரேல் மேல இவங்க பண்ற இந்த கடுமையான தாக்குதல் வந்து இன்னும் நிக்காம கன்டின்யூ ஆகிட்டு இருக்கிறதால, இஸ்ரேல் வந்து கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஃபிரெண்ட்ஸ். சோ இது எல்லாத்துக்கும் மேல இப்போ லாஸ்ட் நைட் ஈரானோட ரொம்ப பவர்ஃபுல்லான கொராம் ஷார் மிசைல நீங்க வந்து டெல் அவீவ் மேல போட்டு மிக மிக ஒரு கடுமையான தொடர் தாக்குதல் நடத்தினதால இஸ்ரேல் நிலகுலைஞ்சு போயிருக்காங்களாம் ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த வார்ல முக்கியமான பேசும் பொருளானது ஈரான் யூஸ் பண்ற மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் மிசைல்ஸ் தான் வந்து பயங்கரமா வந்து உலக நாடுகளை எல்லாமே ஆச்சரியப்படுத்துதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஈரான் ரொம்ப ரகசியமா நிறைய ஆபத்தான அணு ஆயுதங்களை தயாரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமான மோசமான விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த போர்ல. சோ அப்படி ஈரான் கிட்ட இருக்கிற ஏவுகணையில ரொம்ப முக்கியமான மோசமான விளைவுகளை ஏற்படுத்துற மிசைல்ஸ் இப்போதைக்கு ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வெறும் 5 தான். சோ அது என்னன்னா இமாத் மிசைல்ஸ், கதர் 110 மிசைல்ஸ், அதுக்கடுத்து கொரம் ஷஹர் மிசைல்ஸ், அதுக்கடுத்து ஃபட்டாஹ் 1 அண்ட் ஃபட்டாஹ் 2 மிசைல்ஸ், அப்புறம் கடைசியா சேஜில் 2 மிசைல்ஸ். சோ இந்த 5 மிசைல்ஸ்மே நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான மிசைல்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியான பாலிஸ்டிக் அண்ட் ஹைப்பர்சோனிக் டைப் மிசைல்ஸ் நம்ம சொல்லலாம். சோ இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த டெக்னாலஜி மிசைல்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரேடார் கூட ட்ராக் பண்ண முடியாது. அப்புறம் லைட்டை விட பல மடங்கு வேகமா டிராவல் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறதால இதை இன்டர்செப்டும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சோ அதை விட முக்கியமா இந்த டைப் மிசைல்ஸை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதனோட டார்கெட்டை மாத்தி மாத்தி நம்ம அட்டாக் பண்ற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால சோ ஒன்ஸ் இதை லான்ச் பண்ணிட்டா ஃபெயிலியர் ஆகாம எனிமியோட பேஸ 100% வந்து இது அழிச்சிருமா.
சோ மேல சொன்ன இந்த அந்த டைப் மிசைல்ஸ்ல ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் வந்து ஈரான் கிட்ட இப்போ இருக்குதுன்னு சொல்றாங்க ஃபிரெண்ட்ஸ். சோ மொத்தமா ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த 5 மிசைல்ஸ்ல இதுவரைக்கும் 3 மிசைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அந்த 3ல 1 தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் நைட் வந்து டெல் அவிவ் மேல ரொம்ப சரமாரியா தாக்குதல் நடத்தின கொராம் சாகர் மிசைல்ஸ். சோ இந்த தாக்குதல் தான் இப்போ இஸ்ரேலோட டெல் அவிவ் சிட்டிய ஃபுல்லா தரைமட்டம் ஆக்கிருச்சுன்னு வந்து நியூஸ்லலாம் சொல்றாங்க. சோ இந்த மிசைல்ஸே இப்படி இருக்குன்னா, இன்னும் யூஸ் பண்ணாத பயங்கரமான 2 மிசைல்ஸ் ஆகிய ஃபட்டாஹ் அட்வான்ஸ்ட் மிசைல்ஸ் அண்ட் சேஜில் 2 மிசைல்ஸ வந்து ஈரான் யூஸ் பண்ணா, முழு இஸ்ரேலும் தெரியாம அழிஞ்சு போயிரும்னு வந்து சொல்றாங்க ஃபிரெண்ட்ஸ். சரி, இன்னும் யூஸ் பண்ணாத இந்த 2 மிசைல்ஸ் அப்புறம் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம மொத்தத்துல இப்ப பார்ப்போம். இந்த 2ல மிக மிக கொடுமையான ஏவுகணை என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபட்டாஹ் 2 மிசைல்ஸ் தான். சோ இதனோட ஸ்பெஷல் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ஸ்பீட், அதாவது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ இதோட ரேஞ்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 1700 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இதுல டிராவல் பண்ண முடியும். அப்புறம் வந்து மேனியூவரபிள் வார்ஹெட்ன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. சோ மேனியூவரபிள் அப்டின்னா வந்து இப்போ மிசைல் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அதனோட டைரக்ஷன் வந்து மிட் ஏர், அதாவது இப்போ காத்துல போயிட்டு இருக்கும்ல, அதாவது நான் சொன்ன மாரி இப்போ நார்மலான மிசைல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு டார்கெட்ட நீங்க எய்ம் பண்ணி லான்ச் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து அதோட டைரக்ஷன் அப்புறம் அதோட டார்கெட் எல்லாம் நம்மளால மாத்த முடியாது. ஆனா இந்த மேனியூவரபிள் மிசைல்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அத லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதோட டைரக்ஷன் அண்ட் டார்கெட் எல்லாம் மாத்திக்கலாம். சோ இந்த ஃபட்டாஹ் 2 மிசைல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 1700 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் ஆகும். இது எப்படி நீங்க வொர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அத நீங்க வந்து நார்மல் எல்லா மிசைல்ஸ் மாரி நீங்க லான்ச் பண்ணுவீங்க. சோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர்சோனிக் ஸ்பீட், அதாவது மேக் 13 பிளஸ் ஸ்பீட்ல போகும். சரி, இப்போ நீங்க யோசிப்பீங்க, மேக் 13 பிளஸ்னா என்னன்னு? சோ மேக் 13 பிளஸ் ஸ்பீட் அப்படின்றது என்னன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ மேக் 1 அப்படின்றது இப்போ சவுண்டோட ஸ்பீடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ சவுண்டோட ஸ்பீட் எவ்வளோன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 1235 கிலோமீட்டர் பெர் ஹவர். சோ அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த மிசைல் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சவுண்ட விட 13 டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். இப்போ இந்த ஃபட்டாஹ் 2 மிசைல்ஸ் இருக்குல்ல ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மிசைல்ஸோட முக்கியமான டார்கெட்ஸ், அதாவது இந்த மிசைல்ஸ் வச்சு எந்த ஏரியாஸ்லாம் நம்ம டார்கெட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஒண்ணு, அதுக்கடுத்து யுஎஸோட அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பேஸஸ் இருக்குல்ல. சோ அந்த பேஸஸ், அதுக்கடுத்து இந்த டோட்டல் மிடில் ஈஸ்ட். சோ இதுதான் வந்து ஃபட்டாஹ் 2 ஓட ரேஞ்ச். ஈரான் இருந்து. சரி, ஓகே. அடுத்தது சேஜில் 2 மிசைல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இப்போ சேஜில் 2 மிசைல்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதாவது இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாரி குடுக்கணும்னா, இது வந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல். இது வந்து ஒரு லாங் ரேஞ்சான பாலிஸ்டிக் மிசைல்னு நம்ம சொல்லிக்கலாம். சேஜில் நான் சொன்ன மாரி இது வந்து ரொம்ப லாங் ரேஞ்சா இருக்கிற ஒரு பாலிஸ்டிக் மிசைல்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ இது லாங் ரேஞ்ச்னால இதோட ரேஞ்ச் நீங்க பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் பிளஸ். சோ இதோட வந்து 2000 கிலோமீட்டருக்கு மேலயே டிராவல் பண்ண முடியும். அதுக்கடுத்து இதுவும் வந்து ஒரு மேனியூரபிள் ஒரு மிசைல்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சோ இப்போ இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ வந்து நார்மல் மிசைல்ஸ் மாரி இல்லாம இது வந்து ஃபாஸ்ட் லான்ச் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க ஒரு சில படத்துலயோ இல்ல நியூஸ்லயோ பார்த்திருப்பீங்க. மிசைல்ஸ் வந்து, அதாவது ராக்கெட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது பொறுமையா வந்து அது ஸ்லோவா தானே போகும். ஆனா ஒரு சில மிசைல்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கன் மாரி இருக்கும். அது வந்து டப்ப டப்ப டப்பன்னு போகும். சோ அந்த மாரி இந்த சேஜில் 2 மிசைல்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் லான்ச் மிசைல். சோ அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன மாரி மேனியூரபிள் ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கிறதுனால, இப்போ காத்துல இருக்கும்போது அதோட டைரக்ஷன் அப்புறம் டார்கெட்ட நம்மளால மாத்த முடியும். சோ அதுக்கடுத்து இப்போ ஈவேட்ஸ் ஏர் டிஃபென்ஸ். சோ இப்போ நான் வந்து இது கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். வாங்க நம்ம என்னன்னு பார்க்கலாம். சோ இப்போ ஈவேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்டின்னா, இந்த மிசைல் மிட் ஏர்ல போயிட்டு இருக்கும்போது, இந்த மிசைல்ஸ் தடுக்க எனிமி சைட்ல இருந்து என்ன மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி இந்த மிசைல்ஸ வந்து அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா வந்து எது நம்ம ஃபட்டாஹ் 2 மிசைல்ஸ்க்கும், இந்த சேஜில் மிசைல்ஸ்க்கும் வந்து லான்ச் பண்ணும்போது பெருசா எந்த டிஃபரன்ஸஸும் இல்ல. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அந்த அந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் வந்து இவேட் பண்ணதுக்கப்புறம், அது வந்து அதோட டார்கெட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹைலி எக்ஸ்ப்ளோசிவா வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுமாம். சோ கொரம் ஷஹர் ஒரு பாலிஸ்டிக் மிசைல். சோ கொரம் ஷஹருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, சேம் வந்து அதோட 2000 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ண முடியும். அப்புறம் நீங்க வந்து இந்த மிசைல்ஸ்க்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, கேய்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ எப்படி வொர்க் ஆகுதுன்னா, வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா ஒவ்வொன்லயும் ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும்ல. சோ அத நம்ம பார்க்க போறோம். சோ இதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேப்பிடா லான்ச் பண்ண முடியும். சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ அது எந்த ஏரியால லேண்ட் ஆகுதோ, அந்த ஏரியாவோட ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணும். சோ அது வந்து எந்த ஏரியான்னு செலக்ட் பண்றதுக்கு அது டார்கெட் செலக்ஷன் வந்து ஸ்டார்ட்டிங்ல நம்ம பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம் வேணாம். இது ஏர் டிஃபென்ஸ வந்து உடைச்சிட்டே போயிருமாம். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காம்.
சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ அடுத்தது நம்ம காதர் மிசைல்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ இதோட ரேஞ்சும் 2000 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து லாங் ரேஞ்ச் இல்ல, ஒரு மீடியம் ரேஞ்ச் மிசைல்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைப்பர்சானிக்கான ஸ்பீட்ல வந்து போகும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்டரி பேஸஸ்லாம் இருக்குல்ல, அத டிஸ்ட்ராய் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இமால் மிசைல்ஸ். சோ இமால் மிசைல்ஸும் வழக்கமா நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் ஒரு டைப் ஆஃப் பாலிஸ்டிக் மிசைல் தான். சோ இதோட ரேஞ்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு 1700 கிலோமீட்டர் வரைக்கும் தான் டிராவல் பண்ண முடியும். சோ இது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ரேஞ்சான மிசைல். அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ அந்த ஒவ்வொரு மிசைல்ஸ்க்கும் வந்து ஒரு ஹெட் இருக்கும்ல. அந்த ஹெட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ அந்த சேம் அந்த மேனியூவரபிள் ஹெட் மாரி தான். அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இமால் மிசைல்ஸ் முக்கியமா வந்து இப்போ இந்த சிட்டீஸ் இருக்குல்ல. சோ சிட்டீஸ் அட்டாக் பண்றது தான் இத யூஸ் பண்ணுவாங்களாம். சோ இப்ப வரைக்கும் இவங்க யூஸ் பண்ண இந்த 3 மிசைல்ஸ்க்கே நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் யுஎஸ்ஏ திணறிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு மேலயும் இந்த போர இவங்க நிறுத்தலன்னா, ரிமைனிங் இருக்கிற இந்த 2 மிசைல்ஸ வச்சு மொத்தமா வந்து முடிச்சு விட்டுருவாங்க ஃபிரெண்ட்ஸ். சோ மக்களே, இவ்ளோ மோசமான விளைவுகள ஏற்படுத்துற இந்த போர் கண்டிப்பா உங்களுக்கு வேணுமா? உங்களோட கருத்து என்னன்னு இந்த கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ், அப்புறம் இந்த கரண்ட் நியூஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, என் சேனல்ல நான் கண்டிப்பா போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.